Student, today we are going to discuss about built-in string functions. Chapter 8, Python strings and string manipulation பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரிங் ரிலேட்டடான பில்ட்-இன் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் லென். The len function return the length of a string, that is number of characters in a string. ஸோ len அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்குற இன்புட் ஸ்ட்ரிங்கில் எத்தனை கேரக்டர் இருக்குது, எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கவுண்டிங்கை நமக்கு ரிசல்ட்டாக கொடுக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏ அப்படின்ற வேரியபிள்குள்ள கார்பரேஷன் அப்படின்ற ஸ்ட்ரிங் அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லென்த்தை ஃபைன் பண்ண போகிறேன். அதனால் நான் லென் ஆஃப் ஏ, ஸோ லென் அப்படின்றது ஃபங்க்ஷன், ஏ அப்படின்றது ஸ்ட்ரிங் வேரியபிள். ஸோ ஸ்ட்ரிங் வேரியபிளுக்குள்ள கார்பரேஷன் அப்படின்ற ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸை கவுண்ட் பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட்டாக 11 அப்படின்ற அவுட்புட் கொடுத்துருக்கு. சிம்பிள், த லென் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் எ ஸ்ட்ரிங். Next, capitalize. Capitalize function used to capitalize the first character of the string. அந்த ஸ்ட்ரிங்ல இருக்கிற முதல் கேரக்டரை கேபிட்டல் லெட்டரா மாத்தி கொடுக்கறது தான் வந்து இந்த கேபிட்டலைஸ் ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிள் பாருங்க, அதே சிட்டி அப்படின்ற வேரியபிள்ல சென்னை அப்படின்ற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். அதாவது சென்னை அப்படின்ற ஸ்ட்ரிங் வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். அவுட்புட்டை கவனிச்சு பாருங்க, சென்னை அதே ரிசல்ட் தான் வந்திருக்கு. பட் ஃபர்ஸ்ட் லெட்டர் சி அப்படின்ற லெட்டர் மட்டும் நமக்கு கேபிட்டலாக கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதாங்க கேபிட்டலைஸ் ஃபங்க்ஷன். கேபிட்டலைஸ் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு கேபிட்டலைஸ் த ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆஃப் எ ஸ்ட்ரிங். அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க முதல் கேரக்டரை கேபிட்டலாக மாற்றி கொடுக்குறது தான் கேபிட்டலைஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனோட ஒர்க். நெக்ஸ்ட், அப்பர். It converts or it returns exact copy of the string with all the letters in capital, that is uppercase. என்ன ரிட்டர்ன் பண்ணோம்னா நம்ம கொடுத்த எக்ஸாக்ட் ஸ்ட்ரிங்கை தான் தரும். ஆனால் அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற எல்லா கேரக்டருமே, அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற எல்லா கேரக்டரையும் ஸ்மால் லெட்டரில் நமக்கு மாற்றி கொடுக்கும். தட் இஸ் கேபிட்டல் லெட்டரை மாற்றி கொடுக்கும். அப்பர் கேஸ் ஸ்மால் இருந்ததுன்னா கேபிட்டலில் மாற்றி கொடுக்கும். இட் கன்வர்ஸ் த ஸ்மால் லெட்டர்ஸ், தட் இஸ் ஸ்மால் கேரக்டர்ஸ் இன்டு தி கேபிட்டல் லெட்டர் ஆஃப் எ கிவன் இன்புட் ஸ்ட்ரிங். ஸோ நம்ம கொடுக்குற இன்புட் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் கேபிட்டல் லெட்டரில் மாற்றி கொடுக்குறது தான் வந்து அப்பர். எக்ஸாம்பிள் பாருங்க, சிட்டி சென்னை இன்புட் கொடுக்கும்போது ஸ்மால் லெட்டரில் இருக்குது, CHENNAI அப்படின்னு அந்த லெட்டர்ஸ் எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்குது. ஆனால் எனக்கு ரிசல்ட் பாருங்க கேபிட்டலில் கொடுக்கும். தட் இஸ் அப்பர் கேஸ். நெக்ஸ்ட், லோயர். இட் இஸ் ஆப்போசிட் டு தி அப்பர். It returns exact copy of the string with all the letters in lower case, that is small letters. ஸோ நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங்கோட இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் ஸ்மால் லெட்டர்ஸ்லாம் நமக்கு மாற்றி கொடுக்கும். சிட்டி சென்னை, ஸோ கேபிட்டலில் நான் இன்புட் கொடுத்துருக்கேன், எனக்கு ரிசல்ட்டு ஸ்மால் லெட்டரில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட், ஸ்வாப் கேஸ். இட் வில் சேஞ்ச் த கேஸ் ஆஃப் எவ்ரி கேரக்டர் டு இட்ஸ் ஆப்போசிட் கேஸ் வைஸ் வெர்சா. ஸோ இது என்ன பண்ணுன்னா நம்ம கொடுக்குற ஒவ்வொரு கேரக்டரையும் ஆப்போசிட் கேரக்டர், அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரில் இருக்கிற ஆப்போசிட் கேஸை மாற்றி கொடுக்கும். கேபிட்டல் இருந்துச்சுன்னா ஸ்மால் இருந்துச்சுன்னா கேபிட்டல். ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா ஸ்வாப் கேஸ் ஈக்குவல் டு லோயர் ப்ளஸ் அப்பர், ரெண்டு ஃபங்க்ஷனுமே செய்யும். லோயராக இருக்கிற, அதாவது ஸ்மால் லெட்டரில் இருக்கிற அந்த கேரக்டரை கேபிட்டல் ஆகும், கேபிட்டல் லெட்டர் இருக்கிற அந்த கேரக்டரை வந்து ஸ்மால் லெட்டராகவும் மாற்றி கொடுக்குறது தான் வந்து இந்த ஸ்வாப் கேஸ். எக்ஸாம்பிள் பாருங்க, தமிழ்நாடு. ஸோ எஸ்டிஆரில் தமிழ்நாடு கொடுத்துருக்கேன். ரிசல்ட் கவனிச்சு பாருங்க, கேபிட்டல் லெட்டரில் எந்த லெட்டர்லாம் இருந்ததோ ஸோ அதெல்லாம் வந்து ஸ்மால்லையும், ஸ்மாலில் எதில் இருந்ததோ அதெல்லாம் கேபிட்டலில் கன்வெர்ட் பண்ணி நமக்கு ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்வாப் கேஸ் பொறுத்த வரைக்கும் இட் வில் கன்வெர்ட் அ கிவன் கேரக்டர் இன்டு இஸ் ஆப்போசிட் கேஸ். ஸோ நம்ம கொடுத்துருக்க கேரக்டரோட கேஸை ஆப்போசிட் கேஸை மாற்றி கொடுக்குறது தான் வந்து ஸ்வாப் கேஸ். ஸோ லோயர், அப்பர், ஸ்வாப் கேஸ். Next, title. Returns string in a title case. Returns string in a title case. ஸோ டைட்டில் கேஸ் எடுத்துட்டுனா அந்த கொடுத்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு வேர்ட்லையும் ஃபஸ்ட்டு லெட்டரை கேபிட்டலாக மாற்றி கொடுக்கும். அதான் டைட்டில் கேஸ். ஃபஸ்ட்டு லெட்டர் அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற எத்தனை வேர்டு இருந்தாலும் சரி, அந்த வேர்டில் இருக்கிற முதல் கேரக்டரை கேபிட்டலாக மாற்றி கொடுக்கும். இங்கே பாருங்கள், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா இ கேபிட்டல், டி கேபிட்டல்.
கேபிட்டலைஸுக்கும் டைட்டிலுக்கும் ஒரு சின்ன டிஃபரெண்ட். கேபிட்டலைஸ் எடுத்துட்டோம்னா இதுவே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கேபிட்டலைஸ் கொடுத்ததுன்னா மட்டும் கேபிட்டலாக இருந்திருக்கும். டைட்டில் எடுத்துட்டோம்னா அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு வேர்டுமே ஃபைன் பண்ணோம். ஃபஸ்ட்டு அந்த வேர்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு லெட்டரை நமக்கு கேபிட்டலாக மாற்றி கொடுக்கும். ஆனால் என்டையர் ஸ்ட்ரிங்கில் முதல் லெட்டர் மட்டும் கேபிட்டலாக மாற்றினா அது வந்து கேபிட்டலைஸ். அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு வேர்டு இருக்கிற ஃபஸ்ட் கேரக்டர் மாற்றணும்னா அது டைட்டில். நெக்ஸ்ட் இஸ் ஆல்பா. இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் த ஸ்ட்ரிங் கண்டைன்ஸ் ஒன்லி ஆல்பபெட். ஸோ இஸ் ஆல்பா என்ன பண்ணோம், ட்ரூன்ற ரிசல்ட் கொடுக்கும். எப்போனா நம்ம கொடுத்துருக்க இன்புட் ஸ்ட்ரிங்கில் ஆல்பபெட் மட்டும் இருந்தா, தட் இஸ் கேரக்டர் மட்டும் இருந்தா அது ட்ரூ, அதர்வைஸ் இட் ரிட்டர்ன் ஃபால்ஸ். அப்போ அதர்வைஸ் போது என்ன பாசிபிலிட்டிஸ்லாம் வந்தால் ஃபால்ஸ் பார்த்தோன்னா அந்த ஸ்ட்ரிங்கில் நம்பர் இருந்தாவோ இல்லைனா சிம்பிள் இருந்தாவோ ஃபால்ஸ். அந்த ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன் அண்ட் ஒன்லி ஆல்பாபெட் கேரக்டராக இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த ஆல்பா இஸ் ஆல்பா அப்படின்ற ஃபங்க்ஷன் ட்ரூன்ற ரிசல்ட்டை கொடுக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க, str1ல சேவ் ஏர்த்னு கொடுத்துருக்கோம். ஸோ இஸ் ஆல்பான்னு கொடுத்தோம்னா நமக்கு ரிசல்ட் ட்ரூ கிடைச்சிருக்கு. ஸோ அதுவே கிளிக் 1 2 3. ஸோ இங்கே கிளிக்ன்றது கேரக்டர் தான், பட் ஆனால் 123 நம்பர் வந்துருக்கிறதுனால நமக்கு ரிசல்ட்டு ஃபால்ஸ் அப்படின்ற ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இஸ் ஆல்பா ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் த கிவன் ஸ்ட்ரிங் கண்டைன்ஸ் ஒன்லி கேரக்டர். இஃப் அதர்ஸ் it will return false. Next is digit returns true if the string contains only digits, only numbers. ஸோ நம்பர் மட்டும் இருந்ததுன்னா அது என்ன பண்ணும், நமக்கு இந்த இஸ் டிஜிட் ட்ரூ தரும். அப்படி இல்லைனா ஃபால்ஸ். இப்போ இல்லைன்னா ஒரு பாசிபிலிட்டிஸ்னா அந்த ஸ்ட்ரிங்கில் கேரக்டரோ இல்லை சிம்பிளோ இருந்ததுன்னா இந்த இஸ் டிஜிட் ஃபங்க்ஷன் நமக்கு ஃபால்ஸ் அப்படின்ற ரிசல்ட்டை கொடுக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், str1ல 1 2 3 4 கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருமே நம்பர் தான், அதனால நமக்கு ரிசல்ட் ட்ரூ கிடைச்சிருக்கு. அதுவே அடுத்த இன்புட் பாருங்க, அதில் 123 நம்பர் இருந்தாலும் அதில் கேரக்டரும் சேர்ந்து இருக்கு. ஸோ கேரக்டரும் நம்பரும் வந்தாலும் இங்கே எரர் தான். இந்த இஸ் டிஜிட் பொறுத்த வரைக்கும் ஒன் அண்ட் ஒன்லி நம்பர் மட்டும்தான் அந்த ஸ்ட்ரிங்கில் கேரக்டராக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஸ்ட்ரிங்குக்கான ரிசல்ட் நமக்கு ட்ரூ கிடைக்கும். இஸ் டிஜிட். நெக்ஸ்ட் இஸ் ஆல் நம் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் த ஸ்ட்ரிங் கண்டைன்ஸ் ஒன்லி லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ். ஸோ அந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்குன்னா, அந்த நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில் நம்பரோ ஆல்பபெட்டோ இருந்தால் மட்டும்தான் நமக்கு ட்ரூ. அப்படி இல்லைனா சப்போஸ் சிம்பிள் ஏன்னா ஸ்பெஷல் சிம்பிள் இருந்ததுன்னா ஆஷு, பர்சன்டேஜ், அட், கொஷின் மார்க், ஸோ இது மாதிரி எந்த சிம்பிள் இருந்தாலும் அது ஃபால்ஸ்ன்ற ரிசல்ட் கொடுக்கும். இஸ் ஆல் நம் பொறுத்த வரைக்கும் இஸ் ஆல் நம் ஈக்குவல் டு இஸ் டிஜிட் பிளஸ் இஸ் ஆல்பா, ரெண்டு சேர்ந்தது தான். டிஜிட் இருக்கானும் பார்க்கும், ஆல்பபெட் இருக்கானும் பார்க்கும். ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்தோம் இல்லையா, அந்த ரெண்டு ஃபங்க்ஷனோட காம்பினேஷன் தான் வந்து இஸ் ஆல் நம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் str1க்கு இஸ் ஆல் நம் கொடுத்துருக்கோம், 123 அதாவது 1 2 3 4 கொடுத்துருக்கோம். ஸோ அதனால நமக்கு ரிசல்ட் என்ன வந்திருக்கு, ட்ரூ வந்திருக்கு. செகண்ட்ல பாருங்க, தட் இஸ் ருப்பி சிம்பிள் கொடுத்துருக்கோம், அதனால ரிசல்ட் வந்து நமக்கு ஃபால்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ கேரக்டராக இருக்கலாம் இல்லைன்னா நம்பராக இருக்கலாம், இது தவிர்த்து வேற எதனா வந்ததுன்னா நமக்கு ரிசல்ட்டு ஃபால்ஸ்ன்ற ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இஸ் லோயர் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் த ஸ்ட்ரிங் இஸ் இன் லோயர் கேஸ், அதர்வைஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கு கேரக்டர் எல்லாமே ஸ்மால் லெட்டர் இருந்ததுன்னா அது ட்ரூன்ற ரிசல்ட் கொடுக்கும். அப்படி இல்லைனா ஃபால்ஸ்ன்ற ரிசல்ட் கொடுக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க, வெல்கம், அதில் இருக்க ஒவ்வொரு கேரக்டருமே ஸ்மால் லெட்டரில் இருக்கு, அதனால நமக்கு ரிசல்ட்டு ட்ரூ. ஒரு கேரக்டர் நம்மளுக்கு இதில் கேபிட்டல் இருந்தாலும் ரிட்டர்ன் வந்து நமக்கு அவுட்புட் ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் இஸ் அப்பர் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் த ஸ்ட்ரிங் இஸ் இன் அப்பர் கேஸ். ஸ்ட்ரிங் இஸ் இன் அப்பர் கேஸ், அதர்வைஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். ஸோ அப்படின்னா இங்கே நம்ம கொடுத்த கேரக்டரில் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருமே என்னவா இருக்கணும், கேபிட்டல் லெட்டராக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா ட்ரூ, ஸ்மால் லெட்டராக இருந்ததுன்னா ஃபால்ஸ். அது நம்ம பார்க்குற எக்ஸாம்பிள். சென்டர் returns a string with the original string centered to a total of with columns and filled with the fill char in columns that do not have characters. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ வித்து கொடுக்குறோமோ அந்த வித்தில் நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங்கை சென்டர் அலைன்மெண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த காலம் வந்து எக்ஸஸாக இருக்கும் இல்லையா, லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும். ஸோ அந்த பிளாங்க் ஸ்பேஸை நம்ம கொடுக்குற ஃபில் கேரக்டர் சம் கேரக்டர் நம்ம கொடுப்போம், அந்த கேரக்டரை ஃபில் பண்ணி கொடுக்கும். சிம்பிள், நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங்கை கொடுக்குற வித்துக்கு
சென்டர் அலைன் பண்ணி கொடுக்கும் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் அங்க எதனா எம்டி காலம் இருந்ததுன்னா அந்த காலத்துல நம்ம கொடுக்குற கேரக்டரை ஃபில் பண்ணும். ரெண்டுமே இது செய்யும். எக்ஸாம்பிள் பாருங்க, தெளிவா புரியும். சென்டர் பொறுத்த வரைக்கும் 2 பேராமீட்டர், ஒன்று வித், இன்னொன்று ஃபில் கேர். ஸோ இங்க வெல்கம்ன்ற கேரக்டர் நான் சென்டர் அலைன் பண்ண போறேன். அதனால str1 டாட் சென்டர் ஆஃப் 15. அப்போ டோட்டல் வித் வந்து 15. ஸோ ஃபில் கேர் தான் வந்தீங்கன்னா ஒன்று இருக்கும், ஆஸ்ட்ரிக் கொடுத்துருக்கோம். அதாவது அந்த ஸ்பேஸ் ஃபில்லிங் கோசம் கொடுக்குற கேரக்டர் தான் வந்து ஃபில் கேர். இங்கே கவனிச்சு பாருங்க, டோட்டலாக 15 கேரக்டர் நமக்கு அவுட்புட்டில் வந்திருக்கும், இன்க்ளூடிங் ஆஸ்ட்ரிக்கோட சேர்த்து நமக்கு வந்திருக்கும் 15 கேரக்டர்ஸ் நம்ம அவுட்புட்டில் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். ஸோ நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கோட லென்த் பார்த்தோன்னா 7 கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுன்னா ரைட் டு லெஃப்ட். ஸோ ரைட் டு லெஃப்ட்டை மொத்தமாக 15 காலம்ஸ் அலோகேட் பண்ணோம். அதில் 15 காலம்ஸ் அலோகேட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வேர்டை சென்டரா 15 காலத்துக்கு சென்டரா ஃபிக்ஸ் பண்ணிடும். தட் இஸ் ஃபில் பண்ணிட்டு ரிமைனிங் காலம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த காலம்ல இந்த நம்ம கொடுத்த ஃபில் கேரக்டர் ஃபில் ஆகும். ஸோ அதுதான் நீங்க பார்க்கறது 4 ஸ்டார். அந்த 4 ஆஸ்ட்ரிக் ஏன் வந்திருக்குன்னா அந்த ஃபில் கேர். டோட்டல் வித் 15. நம்ம கிட்ட இருக்க ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து 7. ஸோ பேலன்ஸ் இருக்கிற 8 கேரக்டர்ஸ் வந்து ஆஸ்ட்ரிக்கா ஃபில் ஆகும். நெக்ஸ்ட் ஃபைண்ட். This function is used to search the first occurrence of the substring. In the given string. நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங்ல இருந்து எந்த சப்ஸ்ட்ரிங்கை ஃபைண்ட் பண்ண சொல்றோமோ அந்த சப்ஸ்ட்ரிங்கை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணும். ஸோ ஃபைண்ட் பண்ணிட்டு அதனோட இண்டெக்ஸ் வேல்யூ, இட் ரிட்டர்ன்ஸ் த இண்டெக்ஸ் அட் விச் த சப்ஸ்ட்ரிங் ஸ்டார்ட்ஸ். அந்த சப்ஸ்ட்ரிங் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அங்க வந்து அதனோட இண்டெக்ஸ் வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இட் ரிட்டர்ன் -1 if the substring does not occur in the main string. அந்த மெயின் ஸ்ட்ரிங்ல இந்த சப்ஸ்ட்ரிங் இல்லைன்னா நமக்கு ரிசல்ட் -1. இருந்ததுன்னா எங்க இருக்கோ அதனுடைய முதல் இண்டெக்ஸ் வேல்யூ மட்டும் நமக்கு ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இங்க சின்டெக்ஸ் பாருங்க, ஃபைண்ட் சப் ஸ்டார்ட் எண்ட். இந்த ஸ்டார்ட் எண்ட் அப்படின்ற பாராமீட்டர் வந்து ஆப்ஷனல். ஸோ இங்க கவனிச்சு பாருங்க, ஸ்ட்ரிங் 1 மேமல்ஸ் இருக்கு. ஸோ நான் ஃபைண்ட் பண்ண போற லெட்டர்ஸ் ஆர் சப்ஸ்ட்ரிங் பார்த்தோன்னா MA. ஸோ MAன்றது ஃபர்ஸ்ட்லேயே நமக்கு எங்க ஸ்ட்ரிங்கோட இண்டெக்ஸ் வேல்யூ 0 இருக்கிற இடத்துலயே நமக்கு இந்த M அப்படின்ற அந்த லெட்டர் ஸ்டார்ட் ஆயிடுது. ரிசல்ட் நமக்கு MAன்ற ஸ்ட்ரிங் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணுது. இருக்குது. எங்க இருக்குதுன்னா முதல்லயே இருக்கு. ஸோ அந்த சப்ஸ்ட்ரிங்கோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா இண்டெக்ஸ் 0ல ஸ்டார்ட் ஆகுது. அதனால ரிசல்ட் நமக்கு 0 ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அடுத்தது 2,5. ஸோ இந்த ரேஞ்சில் இண்டெக்ஸ் வேல்யூ 2ல இருந்து இண்டெக்ஸ் வேல்யூ 5 5ன்னு எடுத்தோம்னா 5th கேரக்டர் இல்லை 4 இண்டெக்ஸ் வேல்யூ 4 இருக்க வரைக்கும். இப்போ 2 3 4 எடுத்தோம்னா நமக்கு ரிசல்ட் 2 3 4. அப்போ MMA. ஸோ இந்த 3 லெட்டர்ல இருந்து, தட் இஸ் இந்த 3 கேரக்டர்ல இருந்து நம்ம அந்த சப்ஸ்ட்ரிங் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணுது. இருக்கு. எந்த பொசிஷன்ல MA இருக்குன்னு பார்த்தோன்னா தேர்ட் இண்டெக்ஸ் வேல்யூ, அதாவது MA அடுத்தது MM வருது இல்லைங்களா, அந்த MMல லாஸ்டா வர M-ஓட இண்டெக்ஸ் வேல்யூ 3. ஸோ அதுதான் நமக்கு ரிசல்ட்டா வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, MAவை ஃபைண்ட் பண்றோம் எந்த ரேஞ்சில் 2 to 4. 2 to 4 எடுத்துட்டோம்னா 2 and 3, ஏன்னா இண்டெக்ஸ் வேல்யூ லாஸ்ட் 4 - 1. இப்போ 2 and 3 மட்டும் செக் பண்றோம். 2 and 3 என்ன இண்டெக்ஸ் வேல்யூ கேரக்டர்னு பார்த்தோன்னா MM. இப்போ 0க்கு M, A வந்து 1, திரும்ப அகைன் 2 வந்து M, 3 வந்து M. அப்போ MMO MAO அந்த ஸ்ட்ரிங்ல இருக்கான்னு பார்க்குது. நம்ம கொடுத்த MA அப்படின்ற ஸ்ட்ரிங்கு நம்ம கொடுத்த ரேஞ்சில் இருக்கான்னு பார்க்குது. இல்லை, அதனால நமக்கு ரிசல்ட்டை -1 ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுதான் ஃபைண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் கவுண்ட். ரிட்டர்ன்ஸ் த நம்பர் ஆஃப் சப்ஸ்ட்ரிங் அக்கர்ஸ் வித்தின் கிவன் ஸ்ட்ரிங். ஸோ நம்ம கொடுத்த சப்ஸ்ட்ரிங் கேரக்டரு மெயின் ஸ்ட்ரிங்ல எத்தனை முறை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி கொடுக்கும். ரிமெம்பர் தட் ஸ்ட்ரிங் மே பி எ சிங்கிள் கேரக்டர் ஆர் ரேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ கவுண்ட் str big comma end. ஸோ கவுண்ட் str ஸ்ட்ரிங் பிக் கமா எண்ட். எக்ஸாம்பிள் பாருங்க, ராஜராஜ சோழன் கொடுத்துருக்கோம். எதை கவுண்ட் பண்ண சொல்றோம்னா ராஜா அப்படின்ற ஸ்ட்ரிங் எத்தனை முறை வந்திருக்குன்னு பார்க்குறோம். இந்த ஸ்ட்ரிங்ல நாங்கள் ஸ்டார்டிங்கே எண்டிங் கொடுத்தோன்னா எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது, 2 முறை நான் கொடுத்துருக்க சப்ஸ்ட்ரிங் வந்து மெயின் ஸ்ட்ரிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த கவுண்டிங்கை அவுட்புட்டாக கொடுக்குது. அதே str1 டாட் கவுண்ட் கேபிட்டல் ஆர் கொடுக்கும்போது நமக்கு கேபிட்டல் ஆரும் 2 டைம்ஸ் வந்துருக்கு, ராஜராஜால 2 டைம்ஸ் வந்துருக்கு.
ஸோ நமக்கு அவுட்புட் ரிசல்ட் 2 வந்திருக்கு. அதாவது ஒரு சிங்கிள் கேரக்டரையும் சப்ஸ்ட்ரிங்காக மென்ஷன் பண்ணலாம், ஆர் ஒரு குரூப் ஆஃப் கேரக்டரையும் நம்ம சப்ஸ்ட்ரிங்காக மென்ஷன் பண்ணலாம். அண்ட் தென் த சப்ஸ்ட்ரிங் ஷுட் பி கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ். ஸோ லாஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்மாலாக கொடுத்துருக்கணும், அதனால தான் நமக்கு ரிசல்ட் வந்து 0 வந்திருக்கும். ஸோ கேபிட்டலாக கொடுத்துருக்குது, அது மட்டும் மாற்றிக்கங்க. நெக்ஸ்ட் பிரிண்ட் str1 கவுண்ட் ஏ. ஸோ ஏன்ற அந்த கேரக்டரை கவுண்ட் பண்ணுறோம். எந்த ரேஞ்சில் இருந்துன்னா 0லேருந்து 5. அப்போ இண்டெக்ஸ் வேல்யூ 0லேருந்து 4. 0 1 2 3 4. ஸோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 முறை ஏன்ற லெட்டர் வந்திருக்கு. ஸோ இது என்ன ஃபைண்ட் பண்ணுதுன்னா, கவுண்ட்ன்றது நம்ம கொடுத்த சப்ஸ்ட்ரிங் வந்து மெயின் ஸ்ட்ரிங்கில் எத்தனை முறை வந்திருக்குன்னு பார்க்குது. ஸோ அது சிங்கிள் கேரக்டராக இருக்கலாம், இல்லைன்னா குரூப் ஆஃப் கேரக்டராகவும் இருக்கலாம். கேஸ் சென்சிட்டிவ். லாஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஸ்மாலாக கொடுத்துருக்கணும். ஸ்மாலாக மாற்றி பார்த்தீங்கன்னா அது அவுட்புட் ரைட். ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா, ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ், பில்ட் இன் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். தேங்க்யூ.